இன்று இந்தியாவுக்கே முன்னுதாரணமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின் தீனதயாள் அந்தியோதயா யோஜனா, தேசிய ஊரக வாழ்வாதார இயக்கம், ஒன்றிய மற்றும் மாநில அரசின் 60:40 என்ற நிதி பங்களிப்பின் அடிப்படையில் முதல் 37 ஊரக மாவட்டங்களில் செயல்படுத்தப்பட்டு வருது. கிராமப்புறங்களில் 3,38,000 சுய உதவி குழுக்களும், நகர்ப்புறங்களில் 1,41,000 சுய உதவி குழுக்களும் செயல்பட்டு வருது. இந்த குழுக்களில் 55,12,000 உறுப்பினர்கள் இருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் 45,312 சுய உதவி குழுக்களுக்கு சுழல் நிதியோ 67,97 ரூபாயும், சுழல் நிதியா 67,97 சமுதாய முதலீட்டு நிதியா 75,127 சுய உதவி குழுக்களுக்கு 801,62 ரூபாயும், நலிவு நிலை குறைப்பு நிதியா 13,546 கிராம வறுமை ஒழிப்பு சங்கங்களுக்கு 75,73 ரூபாயும் வழங்கப்பட்டிருக்கு. முதியோர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் மற்றும் பழங்குடியினரை கொண்டு 25,000 சிறப்பு சுய உதவி குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கு. இதன் மூலமாக 1,57,316 நபர்கள் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் 17,207 சிறப்பு சுய உதவி குழுக்களுக்கு 25,81 ரூபாய் சிறப்பு சுழல் நிதியாக வழங்கப்பட்டிருக்கு. சுய உதவி குழுக்களோட தடையற்ற செயல்பாடுகளுக்கு நம்ம அரசு பொறுப்பேற்ற பிறகு இன்று வரை மகளிர் சுய உதவி உறுப்பினர்களுக்கு 1,25,362 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பாக வழங்கப்பட்டிருக்கு என்பதை இங்கே மகிழ்ச்சியோடு நான் தெரிவிச்சுக்கிறேன். 2025-26 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையின்படி மகளிருக்கு 37,000 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு 3/9/2025 வரை 1,46,100 சுய உதவி குழுக்களுக்கு 13,062 கோடி ரூபாய் வங்கிக் கடன் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. உலக மகளிர் நாள் விழா 2025 நான் கலந்துக்கிட்டு சுய உதவிக்குழு மகளிருக்கு அடையாள அட்டைகளை வழங்கினேன். இந்த அடையாள அட்டைகள் விரைவில் அனைத்து சுய உதவி குழுக்களுக்கும் முழு வீச்சில் வழங்கப்படும்னு தெரிவிச்சுக்கிறேன்.